வெல்கம் டு Vijay சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹோம் ஒர்க் ரைட்டிங் மிஷின் ஒன்று வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா? அது வந்து வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். அதில் வந்து ஹோம் ஒர்க் வந்து ரைட் வந்து எப்படி பண்ணுறது, அதில் வந்து நிறையா வந்து இமேஜஸ் வந்து ட்ரா பண்ணியிருப்போம். அதனால் வந்து ஒரு A4 சைஸ் வந்து பேப்பரில் தான் ட்ரா வந்து பண்ணியிருப்போம். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த ஹோம் ஒர்க் ரைட்டிங் மிஷினை வந்து இமேஜை வந்து லோட் பண்ணிவிட்டு அதை வந்து சுவத்தில், அதாவது நம்ம வந்து வீடு சுவத்தில் வந்து அழகாக ட்ராயிங் ஏதாவது வந்து வரைய போகிறோம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஸோ ஏதாவது ஸ்கெட்சை வந்து யூஸ் பண்ணி வந்து எப்படி வந்து வரைய முடியுமா அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நம்ம கைட்டை தான் பிடிச்சிட்டு வந்து வச்சு வரைகிற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான், கொஞ்சம் பார்த்து வந்து வரைகிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அதை தான் வந்து பார்க்க போகிறோம். அதுபோக வந்து எந்த இமேஜனாலும் இதில் வந்து ட்ரா பண்ண வைக்கலாம். நம்ம வந்து ஒரு நார்மல் இமேஜை வந்து ஜி கோடாக கன்வெர்ட் பண்ணதுக்கு அடுத்து தான் வந்து யூனிவர்சல் வந்து ஜி கோட் கன்வெர்ட்டர் அந்த இது பார்த்திங்கன்னா அதை ட்ரா பண்ணுவது. அதில் வந்து லோட் பண்ணிவிட்டு லேப்டாப் இதுக்கு கண்டிப்பாக தேவை. அதை யூஸ் பண்ணி அப்படியே போட்டோம் அப்படின்னா சரன்னு வந்து நம்மளுக்கு வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணிடும். இதுக்கு முன்னாடி வந்து அதில் டீட்டெயிலாக வந்து அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து டேரெக்டாக வந்து நம்ம அந்த வீடியோ வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 இமேஜை வந்து ட்ரா பண்ணலான்னு இருக்கேன். அது என்னென்னா டாம் அண்ட் ஜெரி, அதுக்கடுத்து கார்ட்டூன் இமேஜஸ் ஏதாவது வந்து வரைய ட்ரை பண்ணலாம். நம்மளோட இமேஜ்னால் ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப நேரம் வந்து அதை வந்து பொசிஷன் பார்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சின்ன இமேஜஸ்னால் வரையலாம். அதுக்கடுத்து ஏதாவது பெரிய இமேஜ் வந்து வரைய ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்து போயிட்டு ஏதாவது ஒரு சவுத்தில் வந்து ஏதாவது டிராயிங் வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டிராயிங் வந்து மிஷின், சிஎன்சி மிஷின் இது. ஸோ பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கேபிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை தான் நம்ம லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா கேபிளை வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுவோம். அது போக இதுக்கு வந்து பவர் சப்ளை வந்து 12 வோல்ட் அடாப்டர் இருக்குது. ஸோ இதை வந்து இங்கே ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஜாயின் பண்ணியாச்சு. இதை வந்து 12 வோல்ட் நம்ம கொடுத்ததுக்கு அடுத்து இங்கனக்குள்ளே தான் டிராயிங் வந்து வரைகிறதுக்குரிய அந்த ஏதாவது ரீஃபில் ஏதாவது வந்து வைக்கணும். ஸோ நம்ம ஸ்கெட்ச் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஸ்கெட்சை வந்து எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வச்சு டைட் வந்து பண்ணிக்கலாம். சமமாக இருக்கணும், அப்போனா தான் வந்து வரையும். ஸோ அதை வந்து பார்த்துக்கணும். நம்ம வச்சு நல்லா வந்து டைட் வந்து பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இதை வந்து இப்போதைக்கு வந்து மூடி வந்து வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து கீழே போயிட்டு வந்து பார்த்துக்கலாம். இது வந்து பாருங்கள், இந்த ஸ்ப்ரிங் மாதிரி டைப் இருக்கும். இதுதான் மேலே ஏறி வைக்கிறோம். அதுக்கடுத்து எங்கெங்கே தேவையான பொசிஷன் வருதோ அந்த இடத்துல வச்சு வந்து கரெக்டாக வந்து வரையும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம எல்லாத்தையும் வந்து செட் பண்ணியிருக்கோம். இனிமேல் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி வந்து வரையுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவத்தில் தான் நம்ம வந்து வரைய போகிறோம். ஸோ அதுக்காக வந்து மிஷினை வந்து எப்படி வந்து பொசிஷன் பார்த்து வைக்கணும்னா, இந்த மாதிரி வந்து பொசிஷன் பார்த்து கரெக்டாக வைக்கணும். அப்படின்னா தான் வந்து இது கரெக்டாக வந்து வரையும். வயர் எதுவும் ஸ்ட்ரக் ஆகக்கூடாது. ஸோ அதுதான் இதில் வந்து மெயினானது. இப்படி கரெக்டாக பொசிஷன் பார்த்து வந்து நம்ம வந்து பிடிச்சிக்கணும். பிடிச்சாதான் நம்மளுக்கு வந்து அது கரெக்டாக வந்து வரையும். இப்போ வந்து வரைய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லா வயரும் வந்து கொஞ்சம் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணது எல்லாத்தையும் வந்து நான் பக்கத்தில் வந்து வச்சுக்கிறேன். எதுக்காகனா கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறதுக்காக. இப்போ ஜஸ்ட்டு வந்து நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன், எப்படி வரையுதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக. பாருங்கள், நம்மளுக்கு ஸ்டார்ட் கொடுத்தனுமே நம்மளுக்கு வந்து வரைய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது அதுக்கேற்ற மாதிரி வந்து மாற்றி நம்மளுக்கு வந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து பிடிச்சிருக்கணும். சரி, ஓகே, நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணிடலாம், ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு பழையபடி இன்னொருக்கு வந்து பொசிஷன் வச்சதுக்கு அடுத்து அப்படியே வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் பொசிஷன் வந்து கரெக்டாக வந்து வச்சாச்சு. இப்போ வந்து ஆன் பண்ணிக்கலாம். மிஷினை ஆன் பண்ணு. இப்போ வந்து ஆன் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக வந்து வரைய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நம்ம நகட்டாமல் வைக்கணும், அதில் தான் இதில் இருக்குது. சரி, ஓகே, உங்களுக்கு ஃபேஸ்னால் கொஞ்சம் வந்து வரைய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கு. பா, சூப்பராக வரைஞ்சிருச்சிங்க. பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது.
நம்மளுக்கு பொசிஷன் பார்த்து வைக்கிறதுல தான் இருக்குது. நான் அழகாக வந்து வச்சேனே அப்படியே அழகாக சூப்பராக வந்து வரைஞ்சி ஒரு அழகாக வந்து ஆயிடுச்சுங்க. நம்ம வீட்டில் ஏதாவது ட்ராயிங் வந்து வரையணும்னு நினச்சோம் அப்படின்னா அதை கரெக்டாக வந்து இந்த ஸ்க்ரூ போடுற டைப் தந்திருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து முறுக்கி விட்டுட்டு கரெக்டாக வந்து வச்சா போதும். பொசிஷன் பார்த்து நம்ம வீட்டுக்கே வந்து ஒரு 2D அதாவது எந்த ஒரு ட்ராயிங் வந்து வரையணுனாலும் அழகாக வந்து வரைஞ்சிரும். அதுக்கடுத்து இதில் வந்து பெயிண்டிங் நம்ம கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா இதிலேயே ஷேடோ வந்து கொடுக்கலாம். ஷேடோ கொடுக்கும்போது கலர் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து மாற்றிக்கலாம். இதுவே வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் சோகத்தில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கார் இமேஜ் வந்து வரைய போகிறோம். ஸோ அதுக்காக வந்து எல்லாத்தையும் ஜி கோட்னா லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் வந்து கொடுத்துக்கலாம். எப்படி வரையுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்சம் பொசிஷன் மட்டும் நம்ம மாற்றாமல் வச்சுக்கணும். உங்களுக்கு காருக்கு அவுட்லைனாக போட்டுருச்சு, வரைஞ்சிக்கிட்டே இருக்குது. பா வேறு லெவல் ட்ராயிங்க. காரை வந்து அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து அவுட்லைன் கொடுத்து சூப்பராக வந்து வரைஞ்சிருச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம இதே மாதிரி டெக்கரேஷன் வந்து நிறையா பண்ணணும்னா அங்கங்கே வச்சு ஸ்டார்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து அழகழகாக வந்து வரைஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு நம்ம வந்து எவ்வளோ அழகாக ட்ராயிங் வந்து வரைஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சோகத்தில் வந்து ஏதாவது ஒரு ட்ராயிங் வந்து வரையணும், பார்க்குறதுக்கு வீட்டை வந்து டெக்கரேஷன் வந்து பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி வந்து கண்டிப்பாக வந்து வரையலாம். ஷேடோ கொடுத்து வரைஞ்சா கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அப்போ போல் இங்கே ஸ்க்ரூ போட்டு வந்து நம்ம நிப்பாட்டிட்டு அதுக்கடுத்து வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வந்து வரும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சோகத்தில் வந்து ட்ராயிங் வந்து வரைகிறது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடாக வந்து வரைஞ்சிருச்சிங்க இது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து 2Dயில் வந்து சின்னதாக நார்மலாக வந்து அவுட்லைன் கொடுக்கறது மட்டும் வச்சுருந்தேன். இன்னும் ஷேடோ கொடுக்குறதுனா வச்சோம்னா கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அப்போ போல் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து வந்து பொறுமையாக வந்து வச்சுருக்கணும். இதுக்கே எனக்கு கொஞ்சம் கை வந்து லைட்டாக வந்து வலிச்சிச்சு. லைட்டாக ஆட்டிட்டோன்னு வைங்களேன், டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிரும் டோட்டல் ட்ராயிங்குமே. ஸோ அதனால் பார்த்து வந்து வச்சு வரைகிற மாதிரி இருந்துச்சு. பார்த்துருப்பீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோக இந்த மிஷினை வச்சு வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம், புதுசாக வந்து வேறு எதுவாவது நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை கூடி சீக்கிரம் ஒரு வீடியோவை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுறேன். கொஞ்சம் நம்ம வேலைகளை வந்து எளிமைப்படுத்தினாலும் இந்த மாதிரி வந்து நம்ம டிராயிங் வச்சு வந்து வரைகிறப்ப சோகத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா. ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.